பெருமக்களே, இன்றைய ஹுத்துபாவினுடைய உரை கனவுகள் என்ற தலைப்பின் கீழ் அமையும் இன்ஷா அல்லாஹ். கனவுகளை குறித்து நமது இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்பும் பொழுது, கனவு என்பது ஒரு மூமினுடைய நல்ல கனவு என்பது நுபுவத்தினுடைய நபித்துவத்தினுடைய 46 பங்குகளில் ஒன்று என்கிறார்கள். 46 பங்குகளில் ஒரு பங்கு நுபுவத்தின். சையதத்துனா ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இது குறித்து சொல்லும் பொழுது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவதற்கு முன்பாக அழகான கனவுகள், தெளிவான கனவுகள் அவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருந்தது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் எந்த கனவை பார்த்தாலும் லா யரா ருயா இல்லா ஜாத் மித்ல ஃபலகி சுப்ஹ், பகல் விடிவதை போன்று அவ்வளவு பளிச்சென்று அந்த கனவுகள் இருக்கும், அவ்வளவு தெளிவாக அந்த கனவுகள் இருக்கும் என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கனவுகளை குறித்து அறிஞர்கள் 3 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று ரஹ்மானியத், இன்னொன்று நஃப்சானியத், மூன்றாவது ஷைத்தானியத். 3 வகையான கனவுகள் இருக்கிறது. ரஹ்மானியத் என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவுகள், அருள் கனவுகள், அழகான கனவுகள். அது பளிச்சென்று இருக்கும், தெளிவாகவும் இருக்கும். காலையில் விழித்த பொழுது நல்ல நினைவோடும் இருக்கும். அதை பார்த்ததினால் மனதுக்கு ஒரு ரம்மியம், ஒரு சந்தோஷம், மன நிறைவு ஏற்படும். இது ரஹ்மானியத்தான இறைவன் புறத்தில் உள்ள கனவு. இன்னொன்று நஃப்சானியத். நாம் என்ன கற்பனை செய்து கொண்டிருக்கிறோமோ, எதையெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, நாம் வீடு கட்ட வேண்டும் அல்லது தோட்ட துறவுகள் வாங்க வேண்டும், சொத்துக்கள் வாங்க வேண்டும், அங்கு போக வேண்டும், அமெரிக்கா போக வேண்டும், லண்டன் போக வேண்டும் என்றெல்லாம் நினைப்போமா இல்லையா? நம்முடைய கற்பனைகள். இந்த கற்பனையினுடைய அடிப்படையில் உதயமாகக்கூடிய கனவுகள், இதற்கு நஃப்சானியத் என்று பொருள். மூன்றாவது கனவினுடைய வகை ஷைத்தானியத். பயங்கரமாக இருக்கும். காலையில் விழிச்சதும் நமக்கு உடல்லாம் வேத்து போயிடும், அல்லது திடுக்கிட்டு அப்பவே விழிச்சிடுவோம். அப்படி பயங்கரமான கனவுகள், மனதுக்கு பெரிய சங்கடத்தையும் கவலையையும் உள்ளச்சத்தையும் தரக்கூடிய கனவுகள். இது ஷைத்தானியத்தான கனவு. இப்படி 3ஆக பிரிப்பாங்க. இப்ப இந்த 3 வகைகளை குறித்து ஹதீதுகள் என்ன சொல்லுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நல்ல கனவுகள் உங்களுக்கு வந்தால், நீங்க ஹரம்ல போய் தொழுகிற மாதிரி, அல்லது நல்ல அழகான முறையில் நம்முடைய வீட்டினுடைய நிகழ்வுகள், கல்யாணங்கள் சிறப்பான முறையில் நடக்கிற மாதிரி, நல்ல ஹலாலான உணவை சாப்பிடுவது மாதிரி, இந்த மாதிரி நல்ல, பொதுவாக இது அவங்க சொல்லல, நல்ல கனவுகள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக அல்லாஹ்விற்கு நாம் ஷுக்ர் செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த கனவுக்கு நாம் ஷுக்ர் செய்ய வேண்டும். இரண்டாவது மனநிறைவு கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகான கனவு தான் வந்திருக்குது, இதுக்கு பிறகு என்னாண்டு வருமோ, இந்த சில இந்த மனப்பிரட்டங்கள் உள்ளவங்க சில பேர் இருப்பாங்க. இன்னைக்கு வந்த கனவு அழகாக தான் இருக்குது, நல்ல கனவாக தான் இருக்குது, சிறப்பாக இருக்குது, இதுக்கு பிறகு ஏதாவது வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. இந்த பைத்தியம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்காதீர்கள், மனம் சந்தோஷம் அடையுங்கள் என்கிறார்கள். மன நிறைவு நீங்கள் கொள்ள வேண்டும். அது அல்லாமல் தேவையில்லாத சிந்தனைகளை நீங்கள் கொண்டு வரக்கூடாது. மூன்றாவதாக என்ன அப்படின்னா, இந்த கனவை நீங்கள் ஊரு பூரா சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. 2 பேரிடத்துல நீங்கள் சொல்லலாம்.
யாரிடத்தில் சொல்லலாம்? ஹபீப் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்களுக்கு விருப்பமானவர்கள், அவர்களிடத்தில் நீங்க என்ன செய்யலாம்? அந்த கனவுகளை சொல்லலாம். உங்களுக்கு பிரியமானவங்க இருப்பாங்கல்ல, எல்லாருக்கும் பிரியமானவங்களும் இருக்கணும், பிடிச்சவங்களும் இருக்கும், பிடிக்காதவங்களும் இருக்கும். இது உலக நியதி, உலகத்தில் இது உள்ள நியதி. எனவே உங்களுக்கு யார் பிடிக்குமோ, ரொம்ப பிடிக்குமோ அவங்ககிட்ட நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? சொல்லிக்கிடலாம். அப்படி இல்லை ஹபீப் அல்லது லபீப் என்றால் அந்த கனவுக்கு இவங்கிட்ட போனால் நல்ல விளக்கம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், ஒரு அறிவாளி, இவங்க அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க யாரை கருதுறீங்களோ அவங்ககிட்ட சொல்லலாம். இப்படி நீங்க சொன்னால் அது போதுமானது. இது ரஹ்மானியத்தான கனவு தொடர்பான செய்திகள். நப்சானியத்தான கனவுண்டா என்ன அப்படின்னா, நாம என்னெல்லாமோ நினைச்சிட்டு படுப்போம், அதே கனவுல வரும். அதே நினைச்சுக்கிட்டு படுக்கிறது, கற்பனை பண்ணிக்கிட்டு படுக்கிறது, நம்ம நிறைய சண்டை பிடிச்சிட்டு படுத்திருப்போம், அல்லது சந்தோஷத்தில் பேசிட்டு படுத்திருப்போம். இது சம்பந்தமான கனவுல வரும், பெரும்பாலும் அதுதான் இருக்கும். அப்படி கனவுல வரும்போது அது எப்படி இருக்குன்னா, ஒரு தெளிவு இல்லாமலும் இருக்கும். இரண்டாவது, ரெண்டு நிகழ்வுகள் நடந்திருக்கும், அந்த கனவுலையே ரெண்டு செய்திகளாக இருக்கும். மழை பெய்கிற மாதிரி கனவு கண்டிருப்பான். மழை, உதாரணத்துக்கு வைங்களேன், ஒரு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, மழையினுடைய செய்திகள் அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். யூடியூப்ல, டிவியில, ரேடியோல மழை சம்பந்தமான கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான். அது சம்பந்தமாக தன்னுடைய நண்பர்கிட்ட பேசியிருப்பான். அங்க கடுமையான மழையாமே, வெள்ளமாமே, அதுவாமே, இதுவாமேன்னு பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரி கனவுகள் வந்திருக்கும். சம்பந்தம் இல்லாம ஒரு கரடி நிற்கும். இதுக்கு எதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? தொடர்பு இல்லை. இந்த மாதிரி வரக்கூடியது நப்சானியத். இதை கேர் பண்ணாதீங்க, தூக்கி விட்டுருங்க, அதை பத்தி நீங்க யோசிக்கவே கூடாதுங்கிறாங்க. அது சில பெரும்பாலான இந்த மாதிரி கனவுகள் இப்படிலாம் வந்தது, வேற என்னமோ நடந்தது தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும். ஆக அது தெளிவாக இருந்தாலும் அல்லது மங்கலாக இருந்தாலும் அந்த மாதிரி கனவுகளை நீங்க கேர் பண்ணாதீங்க, தூக்கி தூர விட்டுருங்க. அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை, முடிஞ்சது. மூன்றாவது கனவு என்ன அப்படின்னா, மூன்றாவது கனவு ஷைத்தானியத்தான கனவு, ஒரு திடுக்கிடக்கூடிய கனவு, ஒரு பயங்கரமான நிலை, நமக்கு பதட்டமாக இருக்கிறது, இப்படிலாம் நடந்துருச்சே அப்படின்னு வந்தா அந்த மாதிரி நடக்கவும் கூடும். ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க. இப்படி நீங்கள் ஒரு கனவு காண்பீர்களே ஆனால், முதலாவதாக நீங்கள் எப்ப விழிச்சீங்களோ அந்த டைம்லயோ அல்லது விழிச்ச நேரத்தில் அந்த கனவு உங்களுடைய நினைவில் இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? அப்படி ஒரு பதட்டம் இருந்தால், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்வை கொண்டு ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்க என்ன செய்யுங்க? இடது பக்கத்தில் 3 தடவை துப்புங்க. துப்பும் போது நீங்க கவனமா இருக்கணும். பொண்டாட்டி படுத்துக்கிறது அவ்வளவு துப்பி ஏற்கனவே வம்பா தான் நம்ம படுத்துட்டு இருப்போம், அந்த சண்டை வம்பாயிடக்கூடாது. அப்ப அது துப்பும் போது இடது பக்கம் துப்புங்க அப்படிங்கும் போது அதை கவனிச்சுக்கிடணும். பக்கத்தில் யாரா படுத்திருக்கிறாங்களா, மனைவி படுத்திருக்கிறாவோ, அவன் மேல துப்பி பாத்தீங்களா ராத்திரி நாங்க சொன்ன துப்பவும் ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்லி இனி வம்பாயிடக்கூடாது. அதை துப்ப சொல்லி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம துப்பணும். ஆனா ஏன் துப்ப சொன்னார்கள் என்றெல்லாம் நீங்க என்ன செய்ய யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா, செய்யணும், அவ்வளவுதான். இடது பக்கத்திலே 3 தடவை நீங்கள் உமிழ வேண்டும். மூன்றாவதாக அந்த இடத்தை மாறி படுக்கணும். இப்படி படுத்தினா அப்படி படுக்கணும், வடக்கு பக்கம் தலையை வச்சிருந்தா தெற்கு பக்கத்தில் என்ன செய்யுங்க? தலையை வைங்க. இப்படி மாறி அந்த என்ன செய்யுங்க? உங்களுடைய படுக்கையினுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் என்கிறார்கள். நான்காவதாக அவங்க சொன்னாங்க, யாரிடமும் நீங்க இந்த கனவை என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஆனா அந்த கனவை தான் சொல்றாங்க. யானை மிதிச்சுது, பாம்பு என்ன சுருட்டிச்சு துரத்திட்டு வந்தது, இந்த மாதிரி கனவுகளை தான் இதற்கு என்ன பொருள் கேட்கிறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அது சம்பந்தமாக யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் ஹபீபிடமும் சொல்ல வேண்டாம், லபீபிடமும் சொல்ல வேண்டாம். அறிவாளிகளிடமும் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களிடமும் நீங்கள் கேட்க வேண்டாம். உங்களுக்கு விருப்பமானவர்களிடமும் நீங்கள் இதை சொல்லாதீங்க. பயங்கரமான கனவா விட்டுடுங்க. நான் சொன்ன அந்த 5ஐ நீங்க செய்யுங்கிறாங்க. இது 4வது, யாரிடமும் சொல்லக்கூடாது. 5வது, ரொம்ப அச்சமாக இருக்கிறது என்ற நிலையில் வரும் பொழுது 2 ரக்காஅத் நீங்க தொழுங்க, ஒரு முசீபத்தும் உங்களுக்கு வராது. லா யதுர்ருஹு, அவனுக்கு எந்த தங்கடமும் வராது என்று அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டாங்க இல்ல, அதுக்கப்புறம் ஏதாவது யோசிக்க வேண்டியிருக்கா? தேவையில்லை. ஆனாலும் நப்சு கேட்காது, போய் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி நீங்கள் சொன்னால், அதற்கு விளக்கம் சொல்லப்பட்டால் ஒருவேளை அந்த பயங்கரம் உங்களுக்கு நடக்கக்கூடும். இது எதை மாதிரின்னு கேட்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம்
அவங்க சிறையில் இருக்கிறாங்க. சூரத்து யூசுஃபே கனவுகளை பற்றி நிறைய பேசுது, கனவுகளை பற்றி நிறைய பேசுகிறது. அதிலே ஒன்று, அந்த சிறைக்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர்ல ஒருத்தர் வந்து சொல்றார், நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவிலே இப்படி நான் என்னுடைய அரசருக்கு நான் என்ன செய்றேன், திராட்சை சாறு எடுத்து கொடுக்கிற மாதிரி, மது கொடுக்கிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொன்ன போது அதுக்கு அவங்க விளங்க சொன்னாங்க, நீ குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்கப்பட்டு நீ விடுதலை ஆயிடுவா, உன்னுடைய அரசருக்கே நீ பணிவிடை செய்யக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தன் சொன்னா, நானும் கனவு கண்டேன், என் தலையில இருந்து சில காகங்கள் என் தலையில அமர்ந்து கொத்துவது போன்று, இது விரிவான செய்திகள், இப்படி நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னதும் செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீ தூக்கில் இடப்படுவாய் அப்படின்ட்டாங்க, உனக்கு தூக்கில் போட்டுருவாங்க. இப்போ இதில் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ அதில் தஃசீர்களில் எழுதுறாங்க, இவன் பின்னால் சொல்கிறான் நான் அப்படி ஒரு கனவே காணலைங்கிறான். கனவு காணாமல் நான் கனவு கண்டேன்னு சொல்லக்கூடாது. கனவு காணாம நான் அப்படி கனவு கண்டேன் இப்படி கனவு கண்டேன் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்கலானி அவர்கள் இது குறித்து சொல்லும் பொழுது, இந்த கனவு காணாமல் கனவு கண்டதாக சொல்வது இருக்கிறதே, அது பொய் சத்தியத்தை விட கொடியதுங்கிறான். அவனுடைய வாழ்வை அது பாதிக்கும் என்கிறார்கள். அவனுடைய வாழ்வை அதை பாதிச்சிடும். எனவே நீங்கள் ஒரு ஆளை கனவுல கண்டேன்னு சொன்னீங்க, கனவு காணல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டிருப்பீங்க, கண்டேன்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் காணாமல் கண்டேன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் அதை கண்டேன், இதை பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அப்படி பார்த்தேன், பார்த்திருக்க மாட்டார், அப்படி சொல்லக்கூடாது. பார்த்தாலும் கூட நீ யாரிடம் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது, ஹபீபிடம் சொல்ல வேண்டும் என்று. எனவே இவன் என்ன சொல்றான், நான் அப்படி பார்க்க இல்லை, அப்படி ஒரு கனவே காணல, சும்மா உங்களை சோதிச்சு பார்த்தேங்கிற மாதிரி. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ கனவு கண்டியோ இல்லையோ, நீ சொல்லிட்டல்ல, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டல, அது நடந்தே தீரும்னா அதே மாதிரி அவனுக்கு தூக்கில் போடப்பட்டுருச்சு. நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், காணாத கனவை கண்டதாக சொல்லாதே என்று மார்க்க நமக்கு என்ன செய்கிறது, எச்சரிக்கிறது. இதெல்லாம் நமக்கு பேணுதலாக வேண்டும். ஆக அருமையான பெருமக்களே, இந்த மாதிரி கனவுகளை நாம் கண்டால், பயங்கரமான கனவுகளை கண்டால் யாரிடமும் சொல்லக்கூடாதுன்னு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் விளக்கம்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. இந்த 5 விஷயத்தையும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, ஒன்று அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றது, 2வது இடது பக்கம் 3 தடவை துப்புறது, 3வதாக மாறி படுக்கிறது, படுக்கையை மாற்றிக்கொள்வது, 4வதாக யாரிடமும் சொல்லாமல் இருப்பது, 5வதாக 2 ரக்காத்து தொழுகிறது. பிரச்சனை முடிஞ்சது. அது எந்த தங்கடமும் உங்களுக்கு தராது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த நப்ஸ் இருக்குது பாருங்க, விடாது, யார்ட்டையாவது சொல்லணும், இல்லாட்டா தலை வெடிச்சிடும், அது முசீபத்து வந்து சேர்ந்துடும். எனவே இதிலே நாம் கவனமாக இருந்து அத்தகைய முசீபத்துகள் ஏற்படாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கு என்னன்னா, பெரும்பாலும் அவங்க என்ன செய்வாங்க, சுபுஹ தொழுதுட்டு உட்கார்ந்து இன்னைக்கு யாராவது கனவு கண்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு கனவு கண்டதாக யாராவது சொன்னால் அந்த கனவுக்கு அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. சில பொழுது தான் கண்ட கனவையே என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த கனவுக்கான விளக்கம் இருக்கிறதே, அது நேரத்தை குறித்தும் வித்தியாசப்படும், ஆட்களை குறித்தும் வித்தியாசப்படும். இது நம்ம விளங்கிக்கிடணும். ஒருத்தர் பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டார், பாங்கு சத்தத்தை கனவுல காண்றார். இது குர்ஆனை வைத்து இதற்கான விளக்கங்களை அறிஞர்கள் எழுதுகிறார்கள். ஃபஅத்தின் ஃபின்னாஸி ஃபில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக நீங்க பாங்கு சொல்லுங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். அப்போ ஃபஅத்தன முஅத்தினுன் என்று இன்னொரு இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ரெண்டு வேறு விஷயம். இந்த அதானை பற்றி வரும் பொழுது, ஒருவர் அதான் சொல்லுவது மாதிரி கனவு கண்டால், பாங்கு சொல்லுவது மாதிரி கனவு கண்டால், அவர் என்ன செய்யலாம், ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது. ஆனா அவருடைய நடவடிக்கைகளை இது யாரு சொல்லுவா, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன என்பதை விளங்கி கொண்டுதான் அதுக்கு என்ன செய்ய முடியும், ஒரு கனவுக்கு விளக்கம் சொல்ல முடியும். கனவு என்பது கனவை மட்டும் வைத்து விளக்கம் அல்ல, கனவு காண்பவருடைய நிலையை வைத்து விளக்கம் சொல்லும். இது எல்லாரும் சொல்ல முடியாது. அப்ப கனவு யார் கண்டாரோ அவரை பத்தி இவருக்கு தெரியணும். அப்படி தெரிந்தால்தான் இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் கனவுக்கு விளக்கம் சொல்வதில் ரொம்ப பெரிய மகான்.
மிகப்பெரிய அறிவாற்றல் மிக்கவர்களாக அவங்க திகழ்ந்தாங்க. ஹைர், அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல கனவுகளுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரே கனவுக்கு 2 விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப உதாரணமாக இந்த குர்ஆனினுடைய அடிப்படையிலே விளக்கம் சொல்லும் பொழுது ஒருத்தர் பாங்கு சொல்வது மாதிரி கனவு கண்டார் என்று வந்தால் அவருக்கு ஹஜ்ஜினுடைய பாக்கியம் இருக்கும், அவருடைய ஆளை பொறுத்து. அப்படி இல்லை, இன்னொரு அவருடைய ஆள் கொஞ்சம் மோசமான அப்படிப்பட்ட ஆள் இருந்தா அவர் மீது திருட்டு குற்றம் சுமத்தப்படும், இப்படியே இருக்கும். எனவே கனவை மட்டுமல்லாமல் கனவை காணக்கூடிய ஆளின் நபரை பொறுத்தும் இருக்கும். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்தார். ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு மகான் தான் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவ்வளவு பெரிய இல்ம அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அதற்கான காரணம் என்ன என்பதை சில காலங்களுக்கு முன்பாக இதே இடத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பற்றி பேசியிருக்கிறோம். அருமையானவர்களே, அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்தார். அவர் சொல்றாரு, நான் படுத்திருக்கும் போது இரவில் நான் ஒரு கனவு கண்டேன், என்னுடைய கட்டிலுக்கு கீழே கதப்பா இருக்கு, சும்மா அப்படி லேசா உஷ்ணம் சூடு தெரியுது, இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, உன் கட்டிலுக்கு கீழே தோண்டி பாரு, உன் ரூமை நீ என்ன செய்ய தோண்டி பாரு, உனக்கு புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னாங்க. அவன் தோண்டி பார்த்தா உள்ள புதையல் இருக்கு. இதே கனவை இன்னொருவர் காணுகிறார். அவர் வந்து சொன்னார் இன்னொரு காலகட்டத்தில், இமாம் அவர்களே, நான் ஒரு கனவு கண்டேன், என்னுடைய கட்டிலுக்கு கதப்பா இருக்குது, சூடா உஷ்ணமா கண்டேன் அப்படின்ற உடனே அவங்க சொன்னாங்களாம், உடனே வீட்டை காலி பண்ணி வீடு தீ பிடிச்சணும் அப்படின்னாங்க. அப்ப 2க்கு இடையில உள்ள வித்தியாசம் இப்ப என்ன அப்படிங்கும்போது அதுக்கு அவங்க விளக்க சொல்றாங்க, இவன் கண்ட கனவு முதலாவது கனவு கண்டான் அல்லவா, கனவு என்பது ஒரு பெரிய உலகம், அது ஒரு பெரிய அது சம்பந்தமான செய்திகள் எல்லாம் மிகப்பெரிய இல்மு, அது அறிவு ஞானம், அது ஒரு அற்புதம். அதன் மூலமாக அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான், எச்சரிக்கை தந்திருக்கிறான், சுப செய்தியை தந்திருக்கிறான், மௌத்தை பற்றிய அறிவிப்புகளை அல்லாஹ் கனவின் மூலமாக கொடுத்திருக்கிறான் என்ற செய்திகள்லாம் நம்ம நிறைய பார்க்கிறோம். அப்ப இவங்க விளக்கம் சொல்லும் போது என்ன கனவு ஒண்ணு போல இருக்குது, விளக்கம் 2 மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது அவங்க விளக்கம் சொல்றாங்க, முதலாவது கனவு கண்டானே அவன் கண்ட காலம் இருக்குது, அது நல்ல ஒரு குளிரான அழகான ஒரு பருவ காலம், அது அந்த காலத்தில் ஒரு உஷ்ணம் ஏற்படுற மாதிரி. இப்போ நமக்கு பெரிய உஷ்ணம் இல்லை, இந்த மாதிரி நிலையில நமக்கு உஷ்ணம் மாதிரி உணர்றோன்னு வைங்க, பூமிக்கு கீழே உஷ்ணம் மாதிரி உணர்றோன்னு சொன்னா அங்க என்ன இருக்கு, புதையில் இருக்குன்னு அர்த்தம், புதையில் இருப்பதாக அதனுடைய கருத்து. ஆனால் 2வது கண்டானே அவனை கடும் வெயில் காலத்தில் கண்டிருக்கிறான், இது புதையலா இருக்குது, வீடு பத்தி எரிய போதுனா வெளியில வாங்கினவனே அவன் சாமான்களை வெளியெடுத்தான், கொஞ்சம் நேரத்தில் அது வீடு எரிஞ்சு போயிடுச்சு என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். ஆக கனவு என்பது காணுவதை மட்டும் வைத்து அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல கனவுகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்டிருக்கிறாங்க. அவங்க கண்ட கனவை அவர்களே சொல்லி அவர்களே விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. சில சமயங்கள்ல தான் கண்ட கனவை அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா இடத்துல சொல்லி அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கிறாங்க. கனவுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டவர்கள் சஹாபிகள், ஸல்லல்லாஹு தெரியும். அப்ப என்னுடைய சஹாபிகள் இவர் கனவுக்கு நல்ல விளக்கம் சொல்லக்கூடியவர் என்பதை சமூகத்துக்கு அறிவிப்பதற்காக அவங்க சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன் அபூபக்கர், நம்ம 2 பேரும் ஒரு ஏணிப்படியில ஏறி போறோம், உங்களுக்கு முன்னால 2 படியை நான் தாண்டி போயிட்டேன், உங்களுக்கு முன்னால 2 படியை நான் தாண்டி போயிட்டேன் என்று சொல்லும் பொழுது யாரும் சொல்லலாம், எனக்கு முன்னால் 2.5 வருடத்திற்கு முன்பாக அல்லாஹ்வின் சமூகம் நீங்க சேர்ந்துடுவீங்க, உங்களுக்கு பிறகு நான் 2.5 வருஷம் கழிச்சு வருவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி தான் நடந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு கனவு காண்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்றாங்க, யார் சொல்லலாம், நான் ஒரு கனவு கண்டேன், எனது வீட்டுக்குள்ளால் 3 சந்திரன்கள் உள்ளே வர்ற மாதிரி கனவு கண்டேன், என் வீட்டுக்குள்ள 3 சந்திரன்கள் உள்ள வருது, அந்த மாதிரி நான் கனவு கண்டேன் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பூமியிலேயே மிக மிக மேன்மையான 3 பேர் உன்னுடைய வீட்டுக்குள்ளால் அடங்க பெறுவார்கள். அவங்களுடைய கபரும் வீட்டுக்குள்ள இருக்கும். உன்னுடைய வீட்டுக்குள்ளால் இந்த உலகத்திலேயே மிக சிரேஷ்டமான 3 உன்னுடைய வீட்டுக்குள்ளே அடங்க பெறுவார்கள் என்று சொன்ன போது அதே மாதிரி நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானாங்க, அங்க அடக்கப்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ இப்படி கனவு கண்டிய மகளே, முதல் சந்திரன் உள்ள வந்துடுச்சு, அவங்கள விட மேலானவங்க யாரும் இல்லை, முதல் சந்திரன் உள்ளே வந்துடுச்சு. அதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் நாயகம், அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்போ 3 பேர் அங்கே அடங்கி இருக்கிறாங்க. நம்ம ஜியாரத்துக்கு போறோமா இல்லையா ரவுலா ஷரீஃப்ல, அது ஆயிஷா நாயினுடைய வீடு தானே. ஆக 3 சந்திரன்களை அவங்க கண்டாங்க.
இப்படி கனவுகள் என்பது நல்ல கனவுகளுக்கு விளக்கம் இருக்கிறது, தீய கனவுகளுக்கு விளக்கம் இருக்கு. ஆனால் விளக்கத்தை தேடக்கூடாது. ஒரு பயங்கரமான கனவுகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, விளக்கத்தை தேடக்கூடாது என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை. இனி அந்த இமாம்கள் அந்த கனவுகளுக்கான என்னென்ன கனவுகள் கண்ட பொதுப்படையான ஒரு செய்தி, பொதுவான உமூமியத்தான ஒரு காமனான ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒருவர் ஆடுகளை பார்க்கிறார். ஆடுகளை கண்டால் அது அவனுடைய வீட்டுக்கு பரக்கத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். அவனுடைய வீட்டுக்கு பரக்கத்து வரப்போகுது. அதே மாதிரி சாவிகளை பார்க்கிறார், சாவி கொத்த பார்க்கிறார், சாவி கொத்த கனவுல காண்றார். எல்லாருக்கும் சாவி, நம்ம பதில் சொன்ன பிறகு எல்லாருக்கும் சாவி கொத்த கனவுல வராதான் இருக்கும். அவர் வீட்டுக்கு செல்வம் குவிய போகுது, பரக்கத்து பணம் கொட்ட போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் குர்ஆன் ஆயத்தை வைத்து அதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். குர்ஆன் ஆயத்தை வைத்து அதுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள். ஆக யாரு சாவி கொத்தையோ அல்லது ஒரு சாவியை காணுகிறான்னா காண்ற அளவுக்கு அது இருக்கும். ஒரு சாவியை கண்டா அதுக்கு தந்தவாறு இருக்கும், ரெண்டு சாவியை கண்டா அதுக்கு தந்தவாறு இருக்கும். சாவி கொத்தையே காண்றான்னா கோடிக்கணக்காக வீட்டில் கொட்ட போகுதுன்னு அர்த்தம். இப்போ ராத்திரி பூரா நம்ம சாவியே நினைச்சுக்கிட்டு படுத்துன்னு சொன்னா ஒருவேளை அப்படி வந்தாலும் வரலாம். ஹைர், அருமையான பெருமக்களே, அதே சமயம் ஒரு ஆடை ஓனாய் கவ்விட்டு போற மாதிரி பார்த்தால் என்ன நிலை ஏற்படும் என்பது குறித்து அறிஞர்கள் சொல்லும் பொழுது, அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர் அல்லது அவனுடைய அந்த குடும்பத்தினுடைய தலைவர் இருப்பார்ல, அவர்கிட்ட ஏதோ ஒரு பிழை இருக்கு, ஏதோ ஒரு தவறு இருக்குது என்பது அர்த்தம். இதே போன்று ஒரு காகத்தை கண்டால், காகத்துக்கு ஃபாசிக்கு கெட்டதுன்னு ஒரு பேர் இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கு, அதுக்கு பேர் இருக்குது ஃபாசிக். எனவே கெட்ட அந்த காகத்தை யாராவது கனவு கண்டால் அவருடைய செயல்பாட்டில் ஏதோ ஒரு பாவம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அவர் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் அந்த பாவத்தை விட்டும் தன்னை என்ன செய்து கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது அதனுடைய கருத்தாக இருக்கும். பெரும்பாலானவங்க காண்றது பாம்பு தான். நான் பாம்பை கண்டேன், பாம்பு என்னை துரைச்சிச்சு அப்படிலாம் சொல்றாங்க. இது ஆபத்தான ஒரு விஷயம்தான். இந்த பாம்பை அவங்க தெளிவு கட்டுக்கணும், போய் கேட்க வேணாங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றோம். நீங்க யார்கிட்ட நீங்க கண்ட கனவை, இந்த மாதிரி கனவை மற்றவங்க கிட்ட போய் சொல்லாதீங்க. அதற்கான விளக்கம் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. புரிந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த 5 விஷயங்களை செஞ்சுட்டா எந்த ஆபத்தும் ஏற்படாது என்பதை நாம் சொல்ல வருகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பாம்பை அவர் கண்டால், பாம்போ தேளோ இவரை கடிக்குது அல்லது கொட்டுது என்பது மாதிரி அவர் கனவு கண்டான்னு சொன்னா அவருக்கு சிகர் வைக்கப்பட்டிருக்குது அல்லது அதாவது விரோதம் அதிகமாக இருக்கிறது, விரோதத்தன்மை அதிகரிக்கும் என்பது அர்த்தம். அதுல என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அந்த பாம்பினுடைய தடிமன் இருக்குல்ல, பெரிய பாம்பாக இருந்தால் அவன் சிகரம் கடுமையாக இருக்கும், விரோதமும் கடுமையாக இருக்கும். பாம்பு பொடிசா இருந்தால் அந்த சிகருடைய தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும், அந்த விரோத தன்மையும் குறைவாக இருக்கும். அந்த பாம்பினுடைய அந்த தேளினுடைய அந்த பருமனுக்கு தகுந்தவாறு அந்த விரோதமும் சிகரும் சேர்ந்து அமையும் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த பாம்பை இவன் கொல்லுவதாக கனவு கண்டான்னு வைங்க, இவன் விரோதத்திலிருந்து இவன் வெற்றி பெற்று விட்டான், அந்த விரோதி தோத்து போய்விடுவான் என்ற செய்திகளை பெருமக்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, விளக்க வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதுபோன்று கிணறை ஒருத்தன் பார்க்கிறான், கிணறை ஒருத்தன் பார்க்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு யாரோ சதி செய்கிறார்கள், சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று அர்த்தம். திரும்ப நாம சொல்றோம், இந்த மாதிரி கனவுகள் வரும் பொழுது அந்த 5 காரியங்களையும் நம்ம செஞ்சிடணும், எந்த தங்கடமும் வராது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்கு. கிணறை கனவு கண்டால், யாரோ என்ன கூட உட்கார்ந்துட்டு குழி பறிக்கிறீங்க நம்ம சொல்றோமா இல்லையா, குழி பறிக்கிறது தானே, அது தோன்றது தானே. கிணறை கண்டால், ஆனால் இவன் கிணறு தோண்டுவது மாதிரி, நானே கனவு காண்றவனே கிணறு தோன்ற மாதிரி என்ன செய்யலாம், கனவு காணுவது என்று சொன்னால் எதிர்பாராத பரக்கத்தை, தண்ணி வருதா இல்லையா, அது இந்த ஊற்றுகள் வந்து கொண்டு இருக்கிறது. எனவே எதிர்பாராத பரக்கத்துகள் அவனிடத்திலே வந்து சேரும் என்பது அதனுடைய பொருளாக அமையும் என்று இந்த அற்புதமான விளக்கங்களை பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இனி சட்டையை காணுவதாக, ஒரு ஆடை, சட்டையோ ஒரு ஆடையோ, ஒரு ஆடை அவர் அணிவது மாதிரி கனவு கண்டால் அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நல்ல விஷயம்தான். இப்போ அதில் கேள்வி திருப்பி அவங்களே எழுதுறாங்க, கல்யாணம் முடிஞ்சவன் ஒரு கல்யாண சட்டையை கண்டான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ நமக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போதான்னு யோசிக்கக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவன் கல்யாணம் கண்டான்னு சொன்னால் அவன் தீனிலே மார்க்கத்தில் பிடிப்பு உள்ளவனாக திகழ்வான்னு அர்த்தம். ஏன்னா கமீஸ் தன்னுடைய சட்டையை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்ட அந்த சட்டையை குறித்து அது தீன் என்று குறிப்பிட்டார்கள், அது ஹதீதுகளில் இருக்கிறது.
ஆக கல்யாணம் ஆகாதவர் சட்டையோ ஒரு ஆடையோ கனவு கண்டால் என்ன ஹுன்ன லிபாசுல்லக்கும் வந்து லிபாசுல், அவர்கள் உங்களுக்கு ஆடையாக நீங்கள் அவர்களுக்கு ஆடை. எல்லாம் குர்ஆனினுடைய அடிப்படையில் தான் அறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க. இது விளங்குங்கிறதுனால இந்த ஆயத்தை மட்டும் ஓதி காட்டுறேன். எல்லாத்துக்கும் குர்ஆன் ஆயத்து இருக்கிறது. அப்படி கனவு கண்டால் சட்டையையோ அல்லது ஆடையோ கனவு கண்டால் அவர்களுக்கு கல்யாணம் முடிஞ்சவங்க கனவு கண்டா அவங்களுக்கு என்ன செய்ய, அவங்க தீனில் பிடிப்பு உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பது அதனுடைய அர்த்தம். இறைச்சி துண்டை கனவு கண்டால் என்றால் அவர் புறம் பேசுகிறார், அடுத்தவரை பற்றி அவர் புறம் பேசிக் கொண்டிருக்கிறார், அதை விட்டும் அவர் வெளியே வர வேண்டும் என்பது அதனுடைய பொருள். இதே மாதிரி தெருவிலே ஒரு அடையாளம் தெரியாத ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டு வருகிறார், ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டு வருகிறார் என்று சொன்னால் வீட்டுக்கு சோதனை வரப்போகுது. இது கனவுல தான், நினைவிலேயே தெருவில் ஒரு பிள்ளை கிடந்தா எடுத்துட்டு தான் வரணும், அதை பாதுகாக்கணும், உரியவர்கிட்ட யாருங்கிற அதுக்கு உண்டான உணவுகளை கொடுக்கணும். அதெல்லாம் மார்க்கம் பேசக்கூடிய மனிதநேயம். நாம சொல்றது கனவிலே எப்படி நடந்தால் வீட்டுக்கு ஒரு சோதனை வரப்போகிறது என்று அர்த்தம். கப்பலை ஒரு கனவு கண்டால் அவருடைய சிரமம் எல்லாம் நீங்க போகிறது. கப்பலில் பிரயாணிக்கிற மாதிரியோ கப்பலில் போற மாதிரியோ இந்த மாதிரி கனவுகளை காணுவாரையானால் அவருடைய சிரமம் எல்லாம் நீங்க போகிறது என்பது அதனுடைய பொருளாக அமையும் என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இறுதியாக அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம கனவுல காண்றோம். அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த நசீபை தருவானாக. அவங்க ஏதாவது நமக்கு தர்ற மாதிரி கனவு கண்டோம், அவங்க நமக்கு ஏதாவது தர்றாங்க, ஒரு பொருளை தர்றாங்க. அப்படி கனவு கண்டால் இபாதத்திலே நமக்கு இன்பம் வந்துடும். தொழுகிறதுல, ஓதுறதுல, ஸலவாத்துல, திக்ர்ல, மௌலிதுல, தஸ்பீஹ்ல, இப்படி மஸ்ஜிதுல இஅ்திகாஃப் இருப்பதில், இப்படி என்ன இபாதத்துகள் இருக்கிறதோ அதிலெல்லாம் நமக்கு இன்பம் ஏற்பட்டுடும். அல்லாஹ் அதை நமக்கு நசீபாக்கி வைப்பானாக. ஒரு நோயாளி கனவு கண்டார் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார் என்றால் அவருடைய நோய் நீங்கிவிடும். ஒரு வறுமையாக இருக்கக்கூடியவர் கனவு கண்டார் என்றால் அந்த வறுமை நீங்கிவிடும். வசதியான ஒருவர் கனவு கண்டார் என்றால் அவருடைய வசதியும் அவருடைய பொருளும் மக்பூல், அல்லாஹ்விடத்தில் அது ஹலாலானது. அல்லாஹ் அப்படி ஆக்கி வைப்பானாக. சந்தோஷமாக இருக்கக்கூடியவர் கனவு கண்டால் மீண்டும் அவருக்கு மாபெரும் சந்தோஷம் கிடைக்கும் என்பது அதனுடைய பொருளாக இருக்கும் என்று இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் எழுதுகிறார்கள். ஒரு வசதியான ஒரு மனிதர் இருந்தார். குர்ஆன் ஆயத்தை வைத்து நிறைய ஒரு வசதியான மனிதர், ஒரு சாலியான மனிதர். அவர் என்ன செய்தார்னா ஒரு நோயில ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிந்தார். ஒரு கட்டத்தில் கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னார்கள், ஹுத் லா லா, லா லாவை எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஹுத் லா லா எடுத்துக்கொள் என்று அவர்கள் சொன்ன பொழுது இவங்களுக்கு லா லாவை எடுத்துக்கொண்டா என்னன்னு புரியல. அப்ப அந்த காலத்தில் இமாம் சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. இவர் பெரிய வசதிங்கிறதுனால ஒரு பெரிய பொக்கிஷத்தை, பணத்தை அள்ளி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காலத்துல காசை கொடுத்து தான் விளக்கம் கேட்பாங்க. இப்போ நம்ம விளக்கம் சொல்றதுக்கு நாம காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படி நிலைமை மாறி போச்சு. முன்னால இந்த ஃபராயில் பாக பிரிவினைகள்லாம் வரும்போது இந்த பெரும்பெரும் உலமாக்கள் அவங்ககிட்ட போகும்போது அதுக்கு உண்டான ஹதியா வச்சிடணும். அட சொத்து உனக்கு கிடைக்க போகுது, அதுக்கு நான் விளக்கம் சொல்லக்கூடியவர்களுக்கு இப்பெல்லாம் சொல்றது பார்த்தா இவர் நமக்கு கேட்கிறாரு நீங்க நினைக்க வேணாம். உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன், அதுதான் முறை என்பதை நம்முடைய லெப்பப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா வரலாறு நம்ம படிச்சிருக்கிறோம். அவங்க வீட்டில் அவங்க புள்ள அவங்க வீட்டில் யாசீனை ஓத வரும் பொழுது யாசீனை தொடங்குறது, யாசீன் தொடங்குறது வட்டா கொண்டு வரலையேன்னு கேட்டாங்க. வட்டாவுக்கு யாரு காசு கொடுக்கணும்? அவ தானே கொடுக்கணும். போய் வட்டா வாங்கிட்டு வா, நாளைக்கு வட்டா போடவா. இப்போ அதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம். அப்போ வட்டாவை அடுத்து அந்த பிள்ளை அழுதுகிட்டே போகுது. நான் வீட்டில் போனேன், உங்க மனைவி கேட்குறாங்களா, என்னங்க பிள்ளைக்கு நீங்க நம்ம பிள்ளைக்கு வட்டா கேட்டுட்டீங்களே, அந்த வட்டாக்கு யார் பணம் தரணும்? நீங்க தான் தரணும். நான் தர்றேன். நான் இந்த அமைப்பை நான் மாற்றினான் என்று சொன்னால் நமக்கு பிரச்சனை இல்லை. அல்லாஹ் நமக்கு கொட்டி கொடுத்துருக்கிறான், நம்ம அள்ளி கொடுத்து விட்டு இருக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதே சமயத்தில் எத்தனை மக்களுக்கு அல்லாஹ் அந்த குர்ஆன் ஓதி கொடுக்கறத வச்சுதான் ரிஸ்க். எல்லாம் வாப்பாமார்கள் மாமாமார்கள் எல்லாம் சுலோனுக்கு அங்கெங்கேயும் போயிடுறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கறது யாரு? அந்த மக்தபில் இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் தானே, அந்த இமாம்கள் தானே. அந்த காலத்துல எல்லாம் பயணம் போகும் பொழுது பள்ளியினுடைய இமாமுக்கும் பள்ளியினுடைய முஅத்தினுக்கு ஏதாவது ஒரு ஹதியாவை கொடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பாதுகாப்பாக அமையும். எல்லாம் மாறி போச்சு. வந்தாலும் அதை செய்வாங்க, ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுப்பாங்க இமாம்களுக்கு. அந்த பள்ளியினுடைய அந்த இமாம் வசதியானவராக இருக்கட்டும் இல்லாத இருக்கட்டும், நம்ம பள்ளியினுடைய இமாம் அவர், நம்ம பள்ளியினுடைய முஅத்தின் அவர், நம் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய முஅல்லிம் அவர் என்ற கருத்து நம்ம இருக்கணும். அருமையான பெருமக்களே, அப்ப அந்த மாதிரி இமாம் சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அவர் இடத்துல கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டு அவங்க விளக்கம் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம்,
அல்லாஹு நூறு சமாவாத்தி உள்ளது முதல் நூறுகி அந்த ஆயத்தை ஓதி காட்டு லா ஷர்கியத்தின் வலா கர்பியா அந்த ரெண்டு லாவை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. அது எதை குறிக்கிறது என்றால் ஜெய்தூனை குறிக்கிறது. ஜெய்தூனை நீங்க சாப்பிடுங்க, உணவுகளை கலந்து கொள்ளுங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னபோது அதே மாதிரி அவருக்கு சுகம் கிடைத்தது. அருமையான பெருமக்களே, எனவே இந்த மாதிரி கனவுகளுக்கு நம்ம விளக்கம் தேடுவது என்பது பெரிய ஒரு விஷயம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு கனவு கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்றாங்க, யார சொல்றா, நான் ஒரு கனவு கண்டேன், ஒரு கையிலிருந்து தேன் வடியுது, இன்னொரு கையிலிருந்து நெய் வடியுது அப்படிங்கிறாங்க. ஒரு கையிலிருந்து தேன், இன்னொரு கையிலிருந்து நெய் வடிகிறது என்று சொன்ன பொழுது அவங்க கேட்டாங்களாம், குர்ஆன் அல்லாம வேற எதையாவது வேதத்தை நீங்க படிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆமா யார் சொல்ல, நான் தௌராத்தை படிக்கிறேன், அதுதான் அது. ஆனா ஒரு கட்டத்தில் அப்படிலாம் படிக்கிறதுக்கு வேணான்னு ரசூல் சொல்லி இருக்கிறாங்க. தௌராத்தை நீங்க படிக்கூடாது, குர்ஆனை ஓதுங்கன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கட்ட செய்திகள்லாம் இருக்கு, அது வேற விஷயம். அருமையானவர்களே, எனவே கனவு நாம் காணும் பொழுது அது நல்ல கனவாக இருந்தால் நாம் நமக்கு விருப்பமானவர்களிடத்தில் அல்லது நல்ல விளக்கம் சொல்வதற்கு தகுதியானவர் என்று நம்ம கருதக்கூடியவர்களிடத்தில் சொல்லலாம். அது அல்லாத கனவாக இருந்தால், பொல்லாத கனவாக இருந்தால் யாரிடமும் சொல்லக்கூடாது. எவ்வளவு நெருக்கமாக இருந்தால் நீங்க சொல்லாதீங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பாக அமையும் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய செய்தியாக இருக்கிறது. எனவே நம்முடைய கனவுகள் எல்லாம் அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய கனவுகளாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கெட்ட கனவுகளை விட்டும் கெட்ட முசீபத்தான சோதனையான நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.